சரி, நீங்கள் கதிராமத்துக்கு போகிறீர்கள் போடக்கு அவங்க அதை இப்போ சொல்லுங்க. எவ்வளோ காலமாக கதிராமம் போகிறீங்கள்? திரியா கோவிலில் வந்திருக்கிறீங்கள். நாங்கள் என்றால் பரம்பரை, அதாவது கதிராம பாத யாத்திரை என்பது மூதாதையர்களாலே நடத்தப்பட்ட இந்த பாத யாத்திரை. அதை இடையிட்ட காலத்திலே இந்த போர்க்கால சூழல் காரணமாக நமது முன்னோர்கள் அதை இடையிலே நிறுத்திய காரணத்தினாலே திரும்பவும் நாங்கள் இந்த பாத யாத்திரையை செல்லச்சென்னை ஆலயத்திலே இருந்து தொடங்கி ஏனைய ஆலயங்கள் எல்லாவற்றையும் வழிபட்டு கடைசியாக நாங்கள் இன்று வடக்கு புறத்திலே இருக்கின்ற தேர்முட்டிக்கு அதுக்கு நாங்கள் இறுதியாக இன்று திரியாய் அம்மன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு யாத்திரை ஸ்தலமாகிய இந்த அம்பாள் ஆலயத்திலே இன்றைய தினத்திலே நிற்கின்றோம். அந்த நேரத்திலே நமது உறவாகிய தாஸ் அவர்கள் என்னிடம் சில விளக்கங்களை கேட்கின்றனர். அதுக்கேற்ற வகையில் அவருக்கு விளக்கத்தை கொடுக்கலாம் என்று தீர்மானிச்சிருக்கின்றேன். நன்றி. உங்களோட வயசு என்ன? உங்களுக்கு இந்த தேர்முட்டிக்கு பக்கத்தில் இருக்க அன்னதானம் எவ்வளோ காலமாக தெரியும்? எனது வயசு இப்போதைக்கு இன்றைய தினம் 80 வயசாகிருக்கிறது. இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற அமுத சுரபி என்று சொல்லப்படுகின்ற அன்னதான மடம் எனக்கு தெரியாத காலத்தில் 80 வயதுக்கு முன்னோருள்ள காலம் தொடக்கம் இந்த அன்னதான நிகழ்வு நமது அம்மம்மாக்களில் காலம் தொட்டு இது நடக்குது. நாங்கள் அந்த மடத்துக்கு சொந்தக்காரர் தான். அது நாங்கள் சொந்தம் இல்லாதாக்கள் சொந்தக்காரர் தான் போகிறது. அப்போ அவ இந்த உருத்துள்ள ஆக்கள் அந்த வகையில் இந்த மடத்தை நாங்கள் விமர்சிக்கிறதுக்கு ஏற்ற வகையில் எங்களில் இது காணாது. அப்போ அது உங்களுக்கு பிடித்து கொண்டதோ எங்களுக்கு பிடிக்கிறதிலும் பார்க்க ஏனைய சமூகங்கள் எல்லாம் இதை ஒரு அன்னதான மடம் இல்லை என்றால் நாங்கள் இப்படியெல்லாம் ஆறி போக முடியாது என்ற வார்த்தைகளை எங்களை நெஞ்சில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முன்பு அந்த காலங்களில் வேறு அன்னதானம் இல்லை தானே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் ஒரு அன்னதானம் தெற்கு பக்கத்தில் கொண்டு குடிக்கணும். முந்தி இந்த அன்னதானம் தானே. முதலாவதாக இந்த அன்னதானம் இங்கே தான் இந்த அன்னதானம் கொடுக்கப்பட்டு யாத்திரைகளும் இந்த அன்னதானத்திலே களைப்பாரி செல்வது வழக்கம். கிராமத்துக்கு நம்ம அம்மா போகிறது அது அம்மம்மா எங்களுக்கு எல்லாம் அம்மம்மாவா போகிறது வழக்கம். அவற்றை மகனாகிய நீங்கள் அம்மம்மா என்ற பேரன் இதை இப்போ கேட்குறபடியே நாங்கள் சில விஷயத்தை சொல்லத்தான் போகணும். இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், நாங்கள் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கோம். போன ஆண்டு அதுக்கு முதல் ஆண்டும் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கோம். நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டிகள். அப்போ நான் எல்லாரையும் கேட்பேன். வேறு எதையும் சொல்ல கிடக்கும். வேறு எதுவும் உங்களுக்கு கேட்க இருந்தால் கேளுங்க. நாங்கள் நான் உங்களோட சேவைக்கு நன்றிகள். நீங்கள் கதிராமத்துக்கு இத்தனை வயசுலேயும் நான் அன்றைக்கு பார்த்தேன். நான் செல்வ சென்னையில் இவ்வளோ உஷாராக ஒரு எனக்கு அண்ணன் இருக்கிறார் அதில் போகிறேன்னு பார்க்க சந்தோஷமாக கிடந்தேன். உங்களோட சேவைகள் இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் தேவை. நன்றி. எங்களோட சேவைகள் நல்லது. இருந்தாலும் கூட இந்த சன்னதியில் இந்த முறை ஒரு சிறிய ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகி இருக்கு. அது எங்கள் பக்கத்துக்கு வர இல்லை. எங்கள் பக்கத்திலே அது இல்லை. அப்போ அடுத்த பக்கத்தில் வந்து அது நாங்கள் செய்கிற யாத்திரையில் ஒரு விளம்பரம் ஒன்று இருக்கு. என்னென்றால் இது மூதாதையரால் செய்யப்பட்ட கரை யாத்திரை. கரையால் தான் கதிராமத்துக்கு சென்ற அந்த நாளையில் வழக்கம் உகனைக்கு போய் அந்த முறைப்படி தான் நாங்கள் இந்த வேலொன்று முந்தின காலத்தில் வேலோடு ஒருவரும் போயில்லை. அவை சும்மா நாங்கள் மனதில் வேலை வச்சு கொண்டு தான் போனது இல்லாத வேலை தூக்கி காவி கொண்டு ஒருவரும் போய் இப்போதைக்கு இந்த நாட்டு நடைமுறைக்கு சமமாக அந்த வேலை கொண்டு தான் இந்த யாத்திரை செய்கிறது புனிதம். அந்த புனிதத்து மத்தியில் நாங்களும் அந்த வேலை அங்கே வச்சுருக்கோம். சில பிரச்சனைகள் நடந்தது. அந்த பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுக்கல. நாங்கள் இந்த நாகர்கோவில் அதாவது செல்வ சென்னதி வல்லெடுக்கிற கண்ணகி அம்மன், அதை கூட கொடுத்து கட்கோவளம் முருகன், அதை தொடர்ந்து வள்ளிகிற ஆழ்வார், அதை தொடர்ந்து நாகர்கோவில், அதை விட்டு மாமுனையை விட பின்னையடியை விட எங்களை எதுன்னு சொல்கிறோம் மானியவலை. அந்த மானியவலையில் சிறப்பாக கதிராம முருகன் என்ற ஒரு இதை அவர்கள் வச்சிருக்கிறார். கதிராமத்திலேருந்து ஒரு வேலை கொண்டு வந்து இங்கே வச்சு யாத்திரை அடியார்களை கூப்பிட்டு அனுசரித்து மதிய உணவுகள் கொடுத்து நீராகாரங்கள் கொடுத்து எல்லாம் செய்து அவை அனுப்பினோம். இப்போ நாங்கள் இதெல்லாம் முடிச்சு இறுதியாக நாங்கள் எங்களை
கந்தசாமி கோயிலில் தான் இரவு தங்கினோம் இன்றைக்கு நேற்று வந்து மருதங்கடி கந்தசாமி கோவில் அதே மாதிரி அந்த வெள்ளடுத்துறையில் முத்துமாரி தான் நாங்கள் கண்ணை சொல்லுவோம் முத்துமாரியம்மன்ல நாங்கள் தங்கி தான் வந்தோம் அங்கே எல்லாம் தங்கி எல்லாம் வந்து சரியா நன்றி